உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பி உள்ளது. ஆப்பிளில் பாரன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. ஸோ உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவோட வெற்றிடம் ஸ்டார்ச்சினால் நிரம்பியிருக்கு. ஆப்பிளில் பாரன்கைமாவோட வெற்றிடத்தில் சர்க்கரை சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. சைலம் மற்றும் ஃப்ளோயத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள். சைலம் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகின்றன. சைலம் நீரை கடத்தும். ஃப்ளோயம் கரிம கரைப்பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை கடத்துகின்றன. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, ஃப்ளோயம் FLOYAM எதை கடத்துதுன்னா ஃபுட்டுன்னா உணவுப் பொருளை கடத்துது. FF ஃப்ளோயம் உணவுப் பொருட்களை கடத்துது. இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது. அதாவது வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிகளுக்கு. அதாவது சைலத்தோட கடத்தல் பெரும்பாலும் வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பகுதிக்கு கடத்தப்படுது. ஃப்ளோயத்தோட கடத்தல் இரு திசைகளிலும் நடக்கிறது. இலையிலிருந்து வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புக்கு அல்லது சேமிப்பு உறுப்பிலிருந்து வளரும் பாகங்களுக்கு. இலையிலிருந்து தண்டுக்கோ அல்லது தண்டிலிருந்து இலைக்கோ மாறி மாறி ஃப்ளோயத்தில் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. சைலம் ட்ரக்கீடுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. ஃப்ளோயம் சல்லடை குழாய்கள் மூலம் கடத்துகின்றன. சைல குழாய்கள் ட்ரக்கீடுகள் சைலம் பாரன்கைமா மற்றும் சைலம் நார்களால் ஆனவை. ஃப்ளோயம் துணை செல்கள் ஃப்ளோயம் பாரன்கைமா சல்லடை கூறுகள் மற்றும் ஃப்ளோயம் நார்களால் ஆனவை. இவ்வளோதான். ஆக்குத்திசு மற்றும் நிலைத்த திசுவிற்கு இடையேயுள்ள வேறுபாடுகள். ஆக்குத்திசு இதன் செல்கள் அளவில் சிறியவை, கோள அல்லது பலகோண வடிவம் உள்ளவை மற்றும் வேறுபாடற்றவை. நிலைத்த திசு இதன் செல்கள் பெரியவை, வேறுபட்டவை, பல்வேறு வடிவமுடையவை. ஸோ ஆக்குத்திசு செல்கள் சிறியவை, நிலைத்த திசு செல்கள் பெரியவை. ஆக்குத்திசுவின் சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, வெற்றிடங்கள் காணப்படுவதில்லை. நிலைத்த திசு உயிருள்ள நிலைத்த செல்களின் மையத்தில் பெரிய வெற்றிடங்கள் உள்ளன. ஆக்குத்திசு சைட்டோபிளாசம் அடர்த்தியானது, வெற்றிடம் கிடையாது. நிலைத்த திசுல பெரிய வெற்றிடங்கள் இருக்கு. ஆக்குத்திசு செல்களுக்கிடையே இடைவெளி இல்லை. நிலைத்த திசு செல்களுக்கிடையே இடைவெளி உண்டு. ஆக்குத்திசு செல் சுவர் மெல்லிய மற்றும் நெகிழும் தன்மையுடையது. நிலைத்த திசு செல் சுவர் தடித்தது. ஸோ ஆக்குத்திசுவோட செல் சுவர் நெகிழும் தன்மையுடையது. நிலைத்த திசு செல் சுவர் தடித்தது. ஆக்குத்திசு நியூக்ளியஸ் பெரியது மற்றும் முக்கியத்துவம் பெற்றது. நிலைத்த திசு நியூக்ளியஸ் எளிதில் காணப்படக்கூடியதில்லை. ஆக்குத்திசு நியூக்ளியஸ் பெருசாக இருக்குது. நிலைத்த திசு நியூக்ளியஸ் சீக்கிரம் தெரியாது. ஆக்குத்திசு செல்கள் தொடர்ந்து வளரும் மற்றும் பகுப்படையும். நிலைத்த திசு செல்கள் சாதாரணமாக பகுப்படைவதில்லை. ஆக்குத்திசு தாவர உடலுக்கு உறுதியையும் நெகிழ்ச்சி தன்மையையும் அளிக்கின்றன. நிலைத்த திசு உறுதியை மட்டுமே அளிக்கின்றன. ஆக்குத்திசு தாவர உடலுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்குது, நிலைத்த திசு உறுதியை மட்டும் கொடுக்குது. தசை நார்கள் அதிகப்படியாக இழுக்கப்படுவதால் சுளுக்கு ஏற்படுகிறது. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல, இதை தான் தசைநார். தசைநாருங்கிறது இணைப்பு திசுவின் கட்டு. இது ஒரு எலும்பினை அருகில் உள்ள எலும்புடன் இணைக்கிறது. இந்த எலும்பையும் இணைக்கிற இந்த ஒயிட்டாக தெரியுதுல, இதுதான் தசைநார். நமது உடல் செல்களின் வயது. நமது உடல் செல்களோட வயது. கண்விழி, பெருமூளை புரணி, நரம்பு செல்கள் மற்றும் அதிகப்படியான தசை செல்கள் வாழ்நாளில் ஒருமுறை இறந்தால் அவை மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை. இதெல்லாம் கண்விழி, பெருமூளை புரணி, நரம்பு செல்கள், தசை செல்கள் இதெல்லாம் ஒரு வாட்டி செத்துடுச்சுன்னா திரும்ப வராது. குடலின் எபித்தீலிய புரணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள் ஆகும். குடலின் எபித்தீலிய புரணி செல்களின் வாழ்நாள் 5 நாட்கள். செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம். தோல் செல் ஒவ்வொரு 2 வாரங்கள். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தோல் செல் முளைக்கும். எலும்பு செல்கள் ஒவ்வொரு 10 வருடங்கள். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலும்பு செல் முளைக்கும். கல்லீரல் செல்கள் ஒவ்வொரு 300 to 500 நாட்கள். கல்லீரல் செல்கள் 300 to 500 நாட்கள். இரத்த சிவப்பு செல்கள் 120 நாட்களில் இறந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. ரெட் பிளட் செல்ஸ் RBCs 120 நாட்கள், ஏறத்தாழ 4 மாதம்.
மீண்டும் புதுப்பிக்கப்படுது. நரம்பு செல்களில் சென்ட்ரியோல்கள் இல்லாததால் அவை பகுப்படைவதில்லை. ஆனால் இவை கிளியல் செல்களிலிருந்து நரம்புருவாக்குதலின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. நரம்பு செல்லில் சென்ட்ரியோல் இல்லாதனால அது பகுப்படைவதில்லை, அதாவது பெருக்கம் அடையாது. கவுண்டிங்ஸ் அதே கவுண்டிங்ஸ்லேயே இருக்கும். ஆனால் பகுப்படைவதுன்னா அதான் கவுண்டிங்ஸ் பெருகிக்கிட்டே இருக்கும். 1 2 2 4 4 8 8 16 16 32 அப்படி பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நரம்பு செல்லில் சென்ட்ரியோல் இல்லாதனால அது பகுப்படைவதில்லை, அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுறதில்லை. ஆனால் இவை கிளியல் செல்களிலிருந்து நரம்புருவாக்குதலின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் இடையிலுள்ள வேறுபாடுகள். மைட்டாசிஸ் உடல் செல்களில் நிகழ்கிறது. மியாசிஸ் இனச்செல்களில் நிகழ்கிறது. மைட்டாசிஸ் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சியை தொடர பங்காற்றுகிறது. மியாசிஸ் குறிப்பிட்ட வயதில் இனச்செயல்பாடு மற்றும் கேமிட் உருவாக்கத்தில் பங்காற்றுகிறது. மைட்டாசிஸ் ஒரு பகுப்பை மட்டும் கொண்டது. மியாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. ஸோ மைட்டாசிஸ் உடல் செல்லில் நடக்குது, மியாசிஸ் இனச்செல்லில் நடக்குது. மைட்டாசிஸில் வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சியை தொடருது. மியாசிஸ் குறிப்பிட்ட வயதில் கேமிட் உருவாக்குவதில் பங்காற்றுகிறது. மைட்டாசிஸில் இருமைய செய் செல்கள் தோன்றுது. மியாசிஸில் 4 ஒருமைய செய் செல்கள் தோன்றுது. மைட்டாசிஸ் தாய் செல்களில் குரோமோசோம் எண்ணிக்கை உள்ளது போலவே செய் செல்களிலும் ஒத்து காணப்படுகிறது. 2n ஒத்து காணப்படுது. மியாசிஸ் செய் செல்களில் தாய் செல்களில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கையிலிருந்து பாதி அளவு குறைந்து காணப்படுகிறது. மைட்டாசிஸில் ஒத்த செய் செல்கள் தோன்றுகின்றன, ஒரே மாதிரி செய் செல்கள். மியாசிஸில் செய் செல்கள் தாய் செல்களைப் போல் ஒத்திருப்பதில்லை மற்றும் பரவலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மியாசிஸில் செய் செல்களில் வித்தியாசம் இருக்குது.